தமிழ்நாடு அரசின் இ சேவையை பயன்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கான PSTM சான்றிதழ் பெறுவது எப்படி? முதலில் www.tnEsevai.tn.gov.in என்ற வலைதள முகவரியை உள்ளீடு செய்யவும். தற்போது தோன்றும் இ சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும். பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது தோன்றும் துறைவாரியான பக்கத்தில் கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பக்கத்தை கிளிக் செய்யவும். அதன் உபபிரிவான PSTM ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் பக்கத்தை கிளிக் செய்யவும். தேவையான ஆவணங்கள்: மாற்றுச் சான்றிதழ், முதலாம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ், இரண்டாம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் டிப்ளமா சான்றிதழ். தோன்றும் பக்கத்தில் PSTM வரிசை எண்ணை உள்ளீடு செய்யவும். உங்கள் முன் ஒரு விண்ணப்பம் தோன்றும். அதில் விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை பெயர், தாயார் பெயர் ஆகியவற்றை ஆங்கிலம் மற்றும் தமிழில் உள்ளீடு செய்யவும். உங்களது பிறந்த தேதி, வருடம் மற்றும் உங்களது மொபைல் எண், EMIS ID ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும். அடுத்தபடியாக நீங்கள் படித்த கல்வி நிறுவனத்தின் பெயர் மற்றும் படித்த ஆண்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும். இதற்கு தேவையான ஆவணங்களான மாற்றுச் சான்றிதழ், முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டின் டிப்ளமோ மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் டிப்ளமோ சான்றிதழ் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டரிலிருந்து அப்லோட் செய்யவும். விண்ணப்ப பக்கத்தில் எல்லா விவரங்களும் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும். அதில் உங்கள் பெயர், மொபைல் எண், எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் இ சேவை, இணைய சேவை, இனிய சேவை.